ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து காலேஜ் வந்து சீக்கிரமே ஓப்பன் ஆக போகுது, எம்பிஎஸ் காலேஜ். ஸோ வந்து அதுக்காக நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஷாப்பிங் பண்ண போகிறோம். நான் வந்து 10th 11th எடுத்த சட்டை தான் இப்போ வரைக்குமே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னென்னா 12th படிக்கிறப்போ சரி காலேஜ் ஓப்பன் ஆகிடும், ஒரேடியாக காலேஜ் போய் நிறைய சட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து இருந்துட்டேன். அதுக்கடுத்து நான் நீட் ரிப்பீட் பண்ணிட்டோம். சரி ஒரேடியாக காலேஜ் போய் எடுத்துக்கலாம். அப்பவும் திருப்பி போட்ட சட்டையை தான் இருந்ததே தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து அப்பவும் சீட்டு கிடைக்கலையா, காலேஜ் போகிறோம். அடுத்து தேர்ட் அட்டெம்ப்ட்டு, அதுலேயும் இப்போது சீட்டு எடுத்திருக்கோம். ஆக மொத்தம் ரொம்ப வருஷமாக போட்டு தான் திருப்பி போட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஷர்ட் எடுக்க போகிறோம். நம்ம காலேஜில் வந்து ஆஃப் ஹேண்ட் தான், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆஃப் ஹேண்ட் தான் போடணும் போல். ஒருவேளை ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்தால் கத்திரிப்பான் வச்சு கட் பண்ணி விட்ருக்காங்களாம், அரைக்கையாக கட் பண்ணி விட்ருவாங்க போல் ஃபுல் ஹேண்டாக. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்றைக்கி தான் கேட்டு வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா சில காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல் ஹேண்டு, சரி நம்ம காலேஜில் மட்டும் ஏன் இப்படின்னு தான் கொஞ்சம் விசாரித்தேன். அப்போ ஆஃப் ஹேண்ட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எதுக்கு வம்பு அப்படின்னு இப்போ ஆஃப் ஹேண்டே எடுக்க போகிறோம். சனிக்கிழமையும் நம்ம ஸ்கூல் மாதிரி லீவ் இல்லை போடுங்க, சனிக்கிழமையும் உண்டு மாதிரி சொன்னாங்க. செகண்டு சனிக்கிழமை மட்டும், மந்தோட செகண்ட் சனிக்கிழமை மட்டும் லீவ் இருக்கலாம் அப்படி சொன்னாங்க. ஸோ வந்து மொத்தம் 6 டேஸ் நம்ம வந்து கிளாஸ் போதுமா இருக்கும். ஸோ 6 செட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, ஸோ அதையும் உங்கள்கிட்ட அப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு vlog மாதிரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். லூஸாக இருக்குது, இந்த இதுக்கு வந்து பெல்ட் போட்டுருக்கோம். அதுக்குள்ள கை வச்சு கீழே இருக்க போய் பெல்ட் போட கீழே வெயிட் போட்ட அடுத்து இன்னும் ஒரு 2 செட் எடுக்க வேண்டியது இருக்குது. அது இன்னொரு கடையில் போய் எடுக்க போகிறோம். நம்ம ஒரு 3 மணி நேரம் பயங்கர ஷாப்பிங் பண்ணி ஒரு 2 கடை ஏறி இறங்கி எடுத்து முடிச்சிட்டோம் எல்லாமே. வந்து 6 நாள் நம்மளுக்கு வந்து கிளாஸ் இருக்கிறதுனால 6 ஆஃப் ஹேண்ட் சட்டை, அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக 6 ஃபேண்ட் எடுத்திருக்கோம். இது வந்து ஆடி மாதத்தில் லாஸ்ட் டேட். ஆடி ஆஃபர் வந்து இன்னையோட முடியுது. ஸோ நம்ம வந்து ஃபேண்டு வந்து 2 ஃபேண்ட் எடுத்தால் 900 இருந்துச்சு. ஸோ அதில் வந்து 4 ஃபேண்ட் எடுத்துட்டோம். அதுக்கடுத்து சட்டைக்கு வந்து 5% ஆஃபர் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 4 செட்டுமே நம்ம வந்து ஒரு 4000லேயே முடிச்சிட்டோம். 4000 கரெக்டாக முடிச்சிட்டோம். பட் நாங்கள் கணக்கு போட்டோம் ஒரு ஃபேண்ட்டு 1000 ரூபா வரும், அதுக்கே 4000 ஆகும்னு நினச்சோம். பட் நாங்களுக்கு வந்து ஆடி ஆஃபர்லாம் எடுத்தனால பட்ஜெட்டுக்குள்ளேயே நாங்கள் எடுத்துட்டோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போல, ரொம்ப கீழேயும் போகல. ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து இதை 4 எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வேறு கடைக்கு மாறிட்டோம். அந்த அடுத்த கடையில் போய்ட்டு வந்து ஆடி ஆஃபர் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நார்மலாகவே எடுத்தோம். இது இந்த மாதிரி பதவா இந்த லைட் கலரு, ஒரு டார்க்கு, அடுத்து டார்க்கில் ஒரு லைட், அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஆக மொத்தம் கலர் செலெக்ஷன் பண்ணி தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்பவும் மாடலாக இருக்கக்கூடாது, அதுக்கடுத்து ஃபார்மலாக இருக்கணும். காலேஜில் போட்டு போய் நம்மளை வந்து திட்டக்கூடாது, வெளியே அனுப்பிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் பார்த்து இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கலர் செலெக்ஷன் பண்ணுறது. லாஸ்ட்டில் எப்படியும் அப்பா தம்பியாக சொல்லதை கேட்டு நானும் ஒரு முடிவை போட்டு எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்மளுக்கு வந்து அதுக்கடுத்து கர்ச்சீஃப் ஒரு செட் எடுத்திருக்கோம், 6 வரது மாதிரி. அதுக்கடுத்து பனியனு, இன்னரு எல்லாமே எடுத்துட்டோம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா இது வந்து 2 ப்ளூ ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டு இருந்தால் எடுத்துக்கிறோம். சும்மா வெளியே காலேஜ் விட்டு நான் வெளியே எங்கேயும் போகிறேன் அந்த மாதிரி வைக்கணும்னா போட்டுக்கலாட்டின்னு ஒரு பாப்கார்னில் வந்து ஒரு பிளாக் ஒயிட்டில் ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டையும் எடுத்தாச்சு. மொத்தமாகவே நம்மளுக்கு வந்து இவ்வளோ அனத்துக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 8000 வந்துச்சு. ஃபுல்லாக 8000 வந்துச்சு. நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே முடிச்சிட்டோம். இந்த 6 செட் எடுத்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும், அப்போ வந்து ஃபுல்லாக துவச்சிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் அடி போட்டு பார்த்தா இப்போ இப்போதைக்கு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இன்னும் வரக்கூடிய நாள் தீபாவளி பொங்கல் வரும், அப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். காலேஜ் போயிட்டு எந்த மாதிரி சட்டை ஃபேன்லாம் அலோவ் பண்ணாங்க அதை பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு இதிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட ட்ரெஸ் ஷாப்பிங் இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் அதுக்கடுத்து என்னென்ன வாங்குதோ அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன்.
நான் இப்போ கொஞ்சமாக காலேஜுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஆ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸுக்கு எம்பிஎஸ் மெடிக்கல் காலேஜில சேரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கும் சரி, மற்ற காலேஜில சேரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அப்பதான் நிறைய ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து ரீச் ஆகும். அதுக்கடுத்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.